ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ ட்ரெண்டிங் vlogs சேனல். நம்ம சேனல் கண்டென்ட் ட்ராவல் கண்டென்ட்டாக வீடியோ போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தனுஷ்கோடியில் உள்ள கடைசி எண்டுக்கு வந்தாச்சு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தனுஷ்கோடி எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எண்டில் கடைசி தான் அரிச்சல் முனை. பாருங்கள், அந்த 4 பக்கமும் சிங்கம் இருக்கும். அதுக்கு அங்கிட்டு தான் அரிச்சல் முனை இருக்குது. ஏன் அதுக்கு அரிச்சல் முனைன்னு உங்களுக்கு பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சுற்றி கடல் மண். அது தண்ணி ஏற ஏற ஒரு பாதை மாதிரி உருவாகும். சுற்றி நிலப்பரப்பு மாதிரி உருவாகும். அதுவே கொஞ்சம் காலம் சென்றோன்னா அதுவே அடிச்சுட்டு போயிடும். தண்ணி அரிச்சிடும் அந்த மண்ணை. அதனால தான் இதுக்கு அரிச்சல் முனைன்னு பேர் வந்துருக்கு. 1964 வந்த சுனாமினால் இந்த மொத்த ஊரே அழிஞ்சு போயிடுச்சு கைஸ். நம்ம இப்போ நிற்கிற இடத்துல இருந்து இலங்கை 27 கிலோமீட்டர் தான். ஒரு போட்டோ ஒரு கப்பலோ இருந்துச்சா நம்ம வாட்டில் 27 கிலோமீட்டர். ஒரு ½ அன் ஹவர் ஒரு ரோடு இருந்தாலும் ½ அன் ஹவரில் நம்ம போயிடலாம். அவ்வளவு தூரத்தில் தான் இருக்கும். உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். சுனாமி வந்த நாளும் இன்றைக்கி அதே நாள் தான். டிசம்பர் 22, 22 இதே நாளில் தான் சுனாமி வந்துச்சு. அதே நாளில் தான் நம்மளும் நிற்கிறோம். இதே இரவு, நம்ம இரவு இருக்க போகிறதுல கிளம்பிடுவோம் நைட்டு. இப்போ தான் சுனாமியே வந்திருக்கு. அதே நாளில் தான் நம்ம இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கா இடம்? அரிச்சல் முனையோட எண்டு. நம்ம இங்கே போயிட்டு அதுக்கு பின்னாடி உள்ள அந்த 4 பக்கம் சிங்கம் இருக்கும்ல, இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். வாங்க பார்க்கலாம். ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சரியான கூட்டம். எல்லாம் வெறும் தமிழ்ஸே கிடையாது. ஃபுல் நார்த் இந்தியன்ஸ். இப்போது மேலே ஏறி நம்ம பார்க்க போகிறோம் இந்த 4 சிங்கத்தையும். வாங்க. இங்கே 2 எல்லோரும் ஸ்டோரி எடுத்து ரீல்ஸ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. இங்கே 2 வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது. நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே 2 ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன். நல்லா இருக்குல்ல? கண்ணாடி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கைஸ். எனக்கு தெரியல, ஏதாவது ஜோக்கர் மாதிரி இருக்கானா என்னென்னு தெரில. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கண்ணாடி வாங்கி போட்டிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல். இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடக்க போகுது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் என் செல்லை ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருந்தேன்ல, இப்போ அந்த செல்லுக்கு என்ன நிலமன்னு பாருங்கள். டார்க் ஒயிட் नहीं आ रहा. अच्छा भाई, अच्छा बहुत ब्राइटनेस स्विच ऑफ हो गया. बैटरी बूस्ट चार्जर ले नंतर व्हाट्सएप में मेरे भेजा था. मेरा नंबर मालूम है ना? हाँ, व्हाट्सएप भेजा उधर टोटल कांटेक्ट. फिर நம்ம செல்லுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா, நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம அடுத்த இதில் தான் இருக்குது. அமௌண்ட்டே உள்ளே தான் இருக்குது. நம்ம பஸ்ஸில் போகிறதுக்கு எல்லாமே காசு எடுக்கணும்னா மொபைல் எனக்கு தேவை. என்ன பண்ணாங்கன்னே தெரில கைஸ். நானும் போட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன். ஆனால் சார்ஜர் இருந்துச்சு. நான் ஃபுல்லாக தான் சார்ஜர் போட்டு வந்தேன். அவ்வளோ சீக்கிரம் அந்த சார்ஜர்லாம் போகாது. என்ன பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. சரி கொடுத்தேன். சரி நம்பி கொடுத்தா என்னமோ என்ன பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. சுத்தமாக எப்படியும் மொபைல் ஆன் ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு தைரியத்துலேயே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி மொபைலை யூஸ் பண்ண வேணாம், கொஞ்ச நேரத்துக்கு செவனேன்னு வச்சுருப்போம், அதுக்கப்புறம் அதுவே ஆன் ஆயிரும். நம்பிக்கை வீண் போகலை. அதே மாதிரி கடைசியில் ஆன் ஆயிடுச்சு. அந்த இது கொஞ்சம் சந்தோஷம். இப்போ ஆன் ஆகலை. கடைசி நான் பஸ் ஸ்டாண்டு போய் ஆன் பண்ணி பார்க்குறேன். மொபைல் எனக்கு ஆன் ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் சந்தோஷம். மனசே அப்போதே நிம்மதியாக இருந்துச்சு. அது வரைக்கும் உள்ள ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பாருங்கள், நிறையா சுற்றி கடைகள் தான். அம்பட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாறை, சிப்பி, முத்து, டூப்ளிகேட்டு தான்.
அந்த மாதிரி கடலுக்குள்ளே உள்ள பொருட்களெலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வர டூரிஸ்ட் பிளேஸ் அம்பட்டும் இப்படி தான் இருக்கும் டூரிஸ்ட்லாம். ஏன்னா கடலை சுற்றி கடலில் உள்ள பொருட்களை வந்து நிறையா பேர் நின்று வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அம்பட்டும் விலை ரேட் அதிகமாக இருக்குமோ கம்மியாக இருக்குமோ தெரியல. நான் எதுவுமே வாங்கலை, எனக்கு வாங்குகிற மாதிரி ஐடியாஸ் எதுவும் இல்லை. சும்மா வந்து சுற்றி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் சுற்றி கடைகள் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருள் வந்து வாங்கிக்கிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமானது ஒன்று சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல இறங்கி யாருமே குளிக்கக்கூடாது. ஏன்னா இங்கே குளிச்சிங்கன்னா ஒரு இன்சூரன்ஸாக எதுனா ஒன்று சொல்லுவாங்கல்ல, இங்கே குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. காசோ பணமானு சொல்ல. ஆனால் நீங்கள் இங்கே இறங்கி குளிக்கக்கூடாது. குளிச்சிட்டிங்கன்னா அது கவர்மெண்ட் பொறுப்பே கிடையாது. அதனால் நீங்கள் யாரும் தயவுசெய்து இறங்கி குளிக்காதீங்க. ஏன்னா நீரோட்டம் வந்து வேறு மாதிரி இருக்குது. எல்லா நீரோட்டம்னு பார்த்தீங்கன்னா வெளியில் தள்ளும், இதோட நீரோட்டம் வந்து உள்ளே இழுத்துட்டு போகும், ஆளை வந்து கடலுக்குள்ளே கொண்டு போயிடும். அதனால் இங்கே குளிக்கிறது சேஃப்டி இல்லை. நீங்கள் இங்கே குளிக்காதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். நீங்கள் குளிக்கணும்னா வேறு எங்கேயாவது கடலில் போய் குளிங்க, அரிமானில் குளிங்க. நிறையா குளிக்கிற இடம்லாம் இருக்குது. ராமேஸ்வரம் தான் கொஞ்சம் தூரத்தில் ராமேஸ்வரம் இருக்கும், அங்கே போய் குளிங்க. இந்த இடத்துல குளித்து நீங்கள் தான் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏதாவது ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த ஒரு இழப்பீடும் கொடுக்காது, எதுவுமே கொடுக்காது. சின்ன பிள்ளைலாம் குளிக்கிறதுக்க பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்குது. இங்கே யாரும் குளிக்காதீங்க. மேக்ஸிமம் குளிக்கிற பிளேஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுறாதீங்க சும்மா இங்கே வந்து. ஏன்னா போலீஸ்காரன் இருக்காங்க, சொல்லுவாங்க, நெட்டுக்கு குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நேராக என்னமோ ராமேஸ்வரத்தில் குளிக்கிற மாதிரி நேராக கும்பிட்டு வந்து ஹிந்தி. அதனால் யாருக்கும் தெரியலை. அவ்வளோதான் கைஸ், நம்பர் 3 டூரிஸ்ட் பிளேஸ் முடிஞ்சு கைஸ். நெக்ஸ்ட் இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை வேணால் பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோக்கு வாங்க. சில விஷயங்கள் அதுலேருந்து உங்களுக்கு புரியும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு நேராக வாங்க. அந்த வீடியோவும் நல்லாயிருக்கும். அந்த வீடியோவில் என்னென்ன காட்டியிருக்குன்னா 2 பிளேஸ், ஜங்ஷனும் அப்புறம் சர்ச், இந்த 2 பிளேஸையும் காட்டியிருக்கேன். நீங்கள் போய் கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு நம்ம போவோம். பாய், see you, டாட்டா.